Greetings everyone. In the video 12th standard accountancy first midterm test model question paper தான் இது last year நடந்த question paper. So the revision use பண்ணிக்கோங்க. Overall 50 marksல 10 1 marks choose the correct answer. So 1 mark பொறுத்த வரைக்கும் first preference அதில் எந்த ஒரு questionஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. 10 out of 10 எடுக்கிற அளவுக்கு நல்லா தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ், அதாவது ஆன்சர் எனி 5 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 17 வந்து கம்பல்சரி கொஷின் 2 மார்க் கொஷின், ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து வாட் இஸ் மீன் பை ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிளியராக எங்கேயுமே அதாவது மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க இல்லைங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ரிலாக்ஸாக போடுங்க. கன்ஃபியூஷன் வேணால் டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆச்சுனாலே நமக்கு வந்து என்ன ஆகிடும்னா அடுத்தடுத்ததாகிடும். ஸோ ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 5 to 8 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி அட்லீஸ்ட் இப்போ லாஸ்ட் மொமெண்ட் இல்லைங்களா, நாளைக்கு எக்ஸாம் பண்ணும் போது எல்லா கொஷின்ஸும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்ஸு. இதில் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாட் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் அசர்டைன் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த இது போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இது எல்லாமே கோ த்ரூ பண்ணும்போது எல்லா கொஷின்ஸும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து தியரி கொஷின்ஸும் இருக்குது. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டமும் அடுத்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் state the differences between receipts and payment record and income and expenditure account கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே இந்த மாதிரி சம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு இதில் ப்ராக்டிஸ் கிடைக்கும். இதை ஃபுல்லாக தரோவாக போட்டு பாருங்கள். நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடுத்து அதில் பிலையும் பாருங்கள். ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கிருஷ்ணகிரி கபடி அசோசியேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்டர்னல் சாய்ஸு. நம்மளோட சேனலில் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் லிங்க்கு. இதில் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே கொஷின் பேப்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டடி பிளான் எல்லாமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.